ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் கேமிங். நான் இன்றைக்கி புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் சூப்பர் சஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிகிட்ருங்க. இப்போ லெட்ஸ் கெட் டு த கேம் ப்ளே வீடியோ. சரி, இப்போ ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேர் இருக்காங்கங்க. சரி விடுங்க, நம்ம தான் அந்த வெள்ளை கலரில் சுற்றிட்டு இருக்கோங்க. இது நம்ம தான். சரி, என்ன மேட்ச் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ரோல் கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம். சுற்றிக்கிட்டே இருக்க ரொம்ப நேரமா. நம்ம இம்பாஸ்டருங்க. இன்னைக்கு ஒரு புட்டி இந்த ரெண்டு தான் நம்ம டீம்மேட்டா இடத்துலையா ஒழுங்காக விளாட்றா ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம இம்போஸ்டரு. சரி, ரியாக்டருக்கு செட் போர்ட் போட்டு விடுவோமா? சரி போடும். ரியாக்டர் வச்சு செத்து போங்கலாம். சரி, போடும்போது ஒன்று கொலை பண்ணிடலாம். அந்த பச்சை கலரில் வரான், இவனை கொலை பண்ணிடுவோம். இப்போ கொலை பண்ண போகிறேன். கொலை பண்ணிட்டேன். ஐயோ ஜாலி. ஐயோ பொறுப்பு பார்த்துக்காதரா. என்ன பார்த்து ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டான்னு வேணும். ரிப்போர்ட்டு கொடுக்க முடியாதோ? நம்ம கொடுத்து போவோம். ரிப்போர்ட்டு கொடுக்க. ஐயோ தெரியாமல் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டேங்க. சூப்பர். சரி, ப்ரௌன் அங்கே தான் நின்று அவனை போட்டு விட்ருவோமா? இது நல்ல ஐடியாவாக இருக்குது. ப்ரௌனே ப்ரௌனுக்கு போடுறா ஓட்டை. என்னடா ஏதோ பேசுகிறீங்க? எது ஹிந்திலெலாம் பேசாதீங்கடா, எனக்கு ஹிந்தி தெரியாதுடா. ப்ரௌனுக்கு ஓட்டு போடுறேன்டா, அவ்வளோதான்டா. ஓட்டு போட்டுருவோம். என்னடா இது ரெட்டு நம்மளுக்கே இது திருப்பி அகென்ஸ்டாக பேசுகிறாங்க. நெட்டு வேறு இந்த டைம் பாட்டு கிடைக்க முடியுது. நெட்டு கடை ப்ளீஸ். நான் பாவம், எனக்கு நெட்டு வேணும் ப்ளீஸ். அடங்க மாட்டா, நெட்டு வர மாட்டேது. நெட்டு ஐயோ கிடைக்க மாட்டேது. அங்கே தூக்கிட்டு ஓடி போய் பார்ப்போம். ஐயோ நெட்டே வரல. சூப்பர். வெளியே வந்துடுமோ பயமாக இருக்குது. நினச்சது நடந்துருச்சு. வெளியே வந்துட்டு. சரி விடுங்க, புது மேட்ச்சு போவோம். இது என்ன ஏதோ கையில் கட்டுது, பார்ப்போம். அதுக்குள்ளே அமுக்கி மேட்ச்சு போட சொல்லுது. போட்டுருவோம். ஸ்டார்ட். திருப்பி நம்மளுக்கு வெள்ளை கலர் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நம்ம பர்ஃபெக்டாக விளையாடலாம். இந்த தடவை நெட்டு நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி, மேட்ச்சு ஸ்டார்ட் ஆக போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த தடவை என்ன ரோல் வருதுன்னு பார்த்துருவோம் சீக்கிரம். நம்ம ஸ்பேஸ் குரூ. சரி, மிஷின் முடிப்போம் போயிட்டு. நம்மளுக்கு மொத்தம் 2 மிஷின் 3 மிஷினோ தரல. இந்த ப்ரௌன் ஏன் என்ன ஃபாலோ பண்ணுறான்? இந்த மஞ்சள் பையன் நல்ல வேணா இருப்பான் போல். மிஷின்லாம் முடிக்கிறானான்னு பார்ப்போம். மிஷின்லாம் முடிக்கிறான். சரி, நம்மளும் போய் மிஷின் முடிப்போமா? ஓகே, 1 2 3 4 3 தடவை முடிக்கலாம். அடுத்து ஸ்டோரேஜுக்கு போக சொல்கிறாங்க. போவோம் ஸ்டோரேஜு பக்கம். என்னடா இடம் இது? நேவிகேஷனு. இங்கே ஒரு மிஷின் இருக்குது. இது கரெக்டாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணுமாடா? இது ஒரு வேலை. இதுக்கு ஒரு மிஷின் வேறு சொல்லிட்டு வச்சுக்கோங்கடா. நீங்கள் என்ன போகிறேன் இங்கே? ஐயோ மஞ்சள் செத்து போயிட்டான். எனக்கு ரொம்ப ப்ரௌன் தான் தோணுது. ஏன்னா அவன் தான் இந்த பக்கம் போனான். ப்ரௌன் நினைக்கிறேன். எல்லோரும் ப்ரௌனுக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். ப்ரௌன் இன்னும் எல்லாம் ரெட்டாக சொல்கிறாங்க. ப்ரௌனுக்கே ஓட்டு போடுங்க. அவன் தான் அங்கே ரெட்டா. சரி, எல்லாம் ரெட்டுக்கே சொல்கிறாங்க. நம்மளும் ரெட்டுக்கே ஓட்டு போட்டாச்சு. சரி பார்ப்போம். ஏதோ பேசுகிறாங்க. ரெட்டாக இல்லைன்னு சொல்கிறான். என்னடா இது? நம்மளால பேச முடியுமோ? பேசுனா என்னத்துக்கு? ஒன்றும் பிரோஜனத்துக்கு இல்லை. பேசுறது நம்பவும் மாட்டான். நம்ம ரெட்டுக்கே ஓட்டு போட்டுட்டோம்ல. அப்படியே உட்காந்துப்போம். இப்போ ரெட்டுன்னு கத்திக்கிட்டே கிடக்குறான் ஒருத்தர். போடுங்கடா ரெட்டுக்கு ஓட்ட. அவன் தான்டா இம்போஸ்டரு. ரெட்டு தான்டா இம்போஸ்டர். நம்ம அப்படியே அமைதியாக நிற்போம். ஒன்றும் பேச வேணாம்.
பேசினா நம்ம சொல்கிறதையே ஒன்றும் கேட்க மாட்டோம். அதனால் நம்ம பேசலாம். கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு ஒன்றுமே தெரில. இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. அட எல்லாம் அவனுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க. என்னங்க தூக்கி போட்டீங்க? பாவம். ஆமாங்க இம்போஸ்டருங்க. கரெக்டாக சொல்லிட்டாங்க நம்ம டீம்மேட்ஸ்லாம் சும்மாவா. இன்னொரு இம்போஸ்டர் ப்ரௌன் போல ப்ளூன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ப்ளூ யார் மாற்றி ஓட்டு போட்டிருந்தான், எனக்கு ஓட்டு போட்டான். ஆனால் நம்ம மிஷின் முடிக்கிறேன். நம்மளால எல்லா மிஷினும் கம்ப்ளீட் ஆச்சு. ஆரஞ்சை பாருங்கள், நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்குது. இல்லை மிஷின் தான் முடிக்கிறான். நம்ம அப்படியே போவோம். என்ன பண்ணுமா? ப்ளூ மேலே போக சந்தேகமாக இருக்குது. யாருக்கு இது போடலாம்? ப்ளூக்கே போட்டுருவோமா இல்லை ஆரஞ்சை மாட்டி விடலாமா? ஆரஞ்சை மாட்டி விட்டால் நல்லா இருக்குமா? சரி ப்ளூவை மாட்டி விடுவோம். ப்ளூ தான் நம்மளுக்கு ஓட்டு போட்டான் போகிறது. அவனை மாட்டி விட்டுருவோம். எனக்கு நம்ம ப்ளூ மேலே தான் சஸ்ஸாக இருக்குது. ப்ளூக்கே ஓட்டு போடுங்கடா. ப்ளீஸ்டா ப்ளூக்கு ஓட்டு போடுங்கடா. இன்னும் வேறு பேர்லாம் சொல்லாதீங்கடா. ப்ளூக்கு ஓட்டு போடுங்கடா. இந்த பர்பிள் வெண்டடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ப்ளூ தான்டா சஸ்ஸு. இவங்க பர்பிளே சொல்கிறானுங்க. சரி பர்பிளை போட்டு பார்ப்போம். ப்ளூக்கு ஓட்டு பண்ணுங்கடா. ஐஸை வாங்காதீங்கடா ப்ளீஸ்டா. ப்ளூக்கு ஓட்டு பண்ணுங்கடா. அவன் தான்டா அது. இம்போஸ்டரும் ஸ்பேஸ் கூட தான் இருக்காங்க. ப்ளூ தான்டா ஓட்டு போடுங்கடா. அவனுக்கு ப்ளூவுக்கு இன்னும் பர்பிளே சொல்கிறான். பர்பிளுக்கே ஓட்டு போட்டுருவோமா? பயமாக வேறு இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ளூக்கு வேறு ஓட்டு போட்டேன். பர்பிள் தான் போல. சரி நம்ம மட்டுமா ஓட்டு போடுறான்? இங்கே தான் இன்னும் 8 பேர் இருக்கானுங்களே. அவனை ஓட்டு போச்சு 7 பேர் தான் இருக்கானுங்களா இன்னும். பர்பிளுக்கே ஓட்டு போடுங்களா. ஓட் பர்பிள். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களே இந்த மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்களே இந்த மாதிரி ஸ்பேஸில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தூக்கி இறஞ்சிருவாங்க. இது என்னோட இப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்காதீங்க. நிச்சயமாக நீங்கள் லைக் போடாட்டி அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஜெயிச்சிட்டோம் நம்ம தான். நான் தான் MVP, நான் தான் கெத்து. எனக்கு எனக்கெல்லாம் லைக் போடுறாங்க. நான் இவங்க எல்லாருக்கும் லைக் போட்டு விடலாம். இல்லை பாவம் ஜாலியாக இருக்கட்டும். எல்லாருக்கும் ஒருத்தர லைக்கு. சூப்பரில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். சூப்பராக ஜெயிச்சிருக்கோம். சூப்பர். இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்டைலில் நம்மளோட செகண்ட் MVPன்னு காட்டுது. நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கோம். என்னடா அது கீழே தள்ளி பார்ப்போம். ஆமாங்க இவங்க 2 பேரும் இம்போஸ்டர். அவனும் கோல்டு ரேங்கில் இருக்கானோ, நம்மளாம் ப்ரௌன்ஸில் தான் இருக்கும். திரும்பி வந்துட்டான்னு சொல்ல ஷாப்புக்கு போக சொல்கிறாங்க ரோல் வாங்கலான்னு. என்கிட்ட நிறைய காசு இருக்குங்க. ஜோக்கர் வாங்கிடலாமா? ஜோக்கர் வாங்க முடியாது, காசு இருக்கான்னு பாருங்க. ஜோக்கர் வாங்கலாங்க. ஜோக்கர் வாங்கிடலாம். ஜோக்கர் வாங்கடா. வந்துட்டு ஜோக்கர் அவ்வளோதான். ஒரு புது ரோல் ஜோக்கர். அதுக்கப்புறம் வேறு எவனாவது எல்லாம் காசு அதிகமாக இருக்காங்க இல்லையடா. என்ன பண்ணலாம்? சரி வாங்கிடுவான். 500 தான் இருந்தோம். இந்த குக்கீஸ் தான் பணம் மாதிரியா. டைமண்டுக்கு பதிலாக அது பேர் வந்து ஸ்டார். டோனட்டு எதுக்கு பல்லான்னு சரியா ஞாபகம் இல்லை. தரல சொல்லணுமா? சரி வேறு எவனாவது வாங்க முடியும். ஹனிபி வாங்க முடியுமா? ஆனால் க்ளோரி லெவல் 2 வேணுமாமே. நம்ம 1 லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க காஞ்சூரர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிருவாரு. காஞ்சூரர்கிட்ட வந்து ஸ்பெஷல் அபிலிட்டிலாம் இருக்குது. சரி இன்னொரு மேட்ச் போக சொல்கிறாங்க, போவோம். நம்மளுக்கு ஏதோ புது ரோல் கிடச்சிருக்கான். அதை டச் பண்ண சொல்கிறாங்களோ. சீக்கிரம் அமுக்குடா. பாருங்க வந்துருச்சு. மேட்ச் கேன்ட்டு சொல்கிறோம். அப்பா என்னடா இவனோ இப்படி பண்ணுறீங்க? நம்ம சிவப்பு கலர், எனக்கு பிடிச்ச கலர் சிவப்பு கலர். எனக்கு சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு 3 கலருமே ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் இந்த இத்தனை கலர் இருக்குது. சரி பரவாயில்ல, அதை விடுங்க. நம்மளோட சிவப்பு கலர் கிடச்சிருச்சு. சரி சுற்றிட்டு கிடப்போம். சும்மா சுற்றி வந்தீங்க சுத்தாம பார்த்தீங்க. இந்த தடவை என்ன கிடைக்க போகுது? ஜோக்கர் வச்சா ஈஸியாக இருக்கும். மேட்ச் ஜெயிச்சுக்கலாம். சரி போட்டு நிறுத்தி விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம தான் கெத்து ஷெரீஃப்
கில் த இம்போஸ்டர். இங்கே எத்தனை யார் இருக்கா? டாக்டர் இருக்காங்க, டிடெக்டிவாக இருக்கார். டாக்டர் இருக்கார், நம்ம தப்பாக சுட்டா அவர் சொல்லிடுவார், நல்லவர். You are the sheriff of justice. Your skill can attack and eliminate imposters. But beware, if you attack the wrong person, you will be eliminated. மிஷின் முடிக்கிற மாதிரியே தரல. சீக்கிரம் போய் போட்டுருவோமா? You wrongfully killed the space crew, and thus you're eliminated. Fortunately, there's a doctor in this round who will come to your rescue. வந்து நம்மளை தப்பு இது காப்பாற்றிடுவாங்களாம். சரி, அதுக்குள்ளே நம்மளுக்குள்ள மிஷின் முடிச்சிடும். பேயா சுற்றுறது ஈஸியாக இருக்குல்ல மிஷின் முடிக்க. பறந்து மிஷின் முடிக்கலாம் சும்மா. யாருங்க இவன் ரிப்போர்ட் கொடுத்துறானோ? அடே இவன் டாக்டருங்க, எனக்கு எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு இது கொடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு போட சீக்கிரம், எனக்கு உயிர் கொண்டுறான். நல்லவன் போல ஸ்கேன்லாம் பண்ணுறான். மனுஷன் இருக்கு இங்கே நிற்கிறான். அதில் எனக்கு உயிர் கொடுத்த பிறகு இதை ஒன்று ஒரு சட்டம் போயிட்டேன்னா பிரச்சனையாக போய்டும். இதெல்லாம் பர்பில் சொல்கிறாங்க. நான் யாருக்கு ஒர்க் பண்ணலாம் டவுட்டாக இருக்கே. பர்பிள் நல்லவன்னு தோணுது. பர்பிள் இஸ் குட் கைடு போட்டு விடுவோம். நான் தாங்க ஷெரீஃப். அப்புறம் பர்பிள் இஸ் குட் கைடு போட்டுருவோம். ஏன்னா அவன் நல்லவன் மாதிரி தெரியணும் தான். பர்பிள் இஸ் குட் கை. ஏதோ பேசுகிறாங்களே, என்ன புரிய மாதிரி. பர்பிள் இம்போஸ்டர்னு சொல்கிறாங்க. க்ரீன் இம்போஸ்டரா? எனக்கு நம்ம க்ரீன் மேலே சந்தேகமாக இருக்குல்ல. க்ரீன் கோட் போடுங்க. க்ரீன் கோட் போடுங்க. க்ரீனுக்கு க்ரீன் கோட் போடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் க்ரீன் கோட் போட்டு யாரா நம்ம 3 பேர்? நம்ம 3 பேர் மனசு சந்தேகமாக. இவங்க இம்போஸ்டருங்க, சூப்பர். எனக்கு நம்ம இப்போ ப்ளூ மேலே சந்தேகம். அந்த ப்ளூ பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம். ப்ளூ தான் போகிறோம். அவனை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். அவனை சுட்டுருவோம். நம்ம ஜெயிச்சிடலாம். அப்புறம் சூப்பரில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மிஷின் தான் கிடையாது. தலையில் சுட்டுருவோம். பர்பிள் ஒரு ஐயோ பர்பிளை சுட்ட. அட பர்பிள் இம்போஸ்டருங்க. ஜெயிச்சிட்டோங்க. நம்ம தான் இருந்தது. Justice ain't gonna dispense itself. எங்களை மிஞ்ச ஆள் இருக்காடா இந்த உலகத்தில். நாங்கள் தானே இன்னைக்கு இங்கே பாருங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். சூப்பரில். சரி, இப்போ வெளியே வா. வந்துட்டாப்ல காஞ்சூரர் தராங்கன்னு நினைக்கிற போய் பார்ப்போம். ஆமாங்க, உண்மையிலே காஞ்சூரர் தராங்க. சரி கைஸ், இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.